அப்பத்தா அன்புடன் டிவி, கண்ணம்மையப்பத்தா டிவி சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க. புதிய அமைச்சரவையில் ஹெல்த் மினிஸ்டர் எங்கள் காரைக்குடியின் செல்லப்பிள்ளை பிரபு அவர்கள் செட்டிநாடு மகளிர் சந்தைக்கு அற்புதமாக வந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் அன்பாக ஒவ்வொருவரிடம் ஃபோன் நம்பர் வாங்கி கொண்டு ஃபோன் நம்பர் கொடுத்து கொண்டு எல்லாவற்றிற்கும் உலக மகளிர் சங்கம் வர வேண்டும் என்றும் காரைக்குடி கண்டாங்கி சேலையை பற்றியும் அற்புதமாக அருமையாக ஒவ்வொருவரும் தன் வீட்டு பிள்ளை போல் எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டும் இது ஒரு அற்புதமான தருணம். இளம் வயதில் என்னென்ன தன்னால் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதாக அதிர்ஷ்ட பார்வையுடன் அனைத்து மகளிரிடம் அன்பாகவும் ஆட்சிமார்களிடம் அவ்வளவு எல்லோரும் மந்திரி என்ற படோடவம் இல்லாமல் எளிமையாக சிரித்த முகத்துடன் இருந்தது. மனமின்றி ஏதோ ஒரு தேவலோகத்தில் இருந்தது போல் ஒரு அற்புதமான ஒரு தருணம். பிள்ளை பல்லாண்டு வாழ்ந்து எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும். பிரபுவை எல்லா தாய்மார்களும் நன்றாக வாழ்த்துவோம். அவர்களால் தன்னால் காரைக்குடிக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்கிறேன் என்று அற்புதமாக அன்பாக பேசியது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. 9 மாதத்திலே மகளிர் சங்கம் ஆரம்பித்து 9 மாதத்திலே இதுவரை யாரும் செய்திராத அளவு செட்டிநாடு சந்தை பிரம்மாண்டம், கடல் போல் கூட்டம், அவ்வளவு பொருள்களும் விற்று போய் மறுபடியும் மக்கள் கொண்டு வந்தது மற்ற இடங்களை விட விலை குறைவாக இருந்ததும் அனைத்து முருகன் அருள், பிள்ளையார் அருள், அற்புதமான ஒரு தருணம். பார்க்கையிலே உங்களுக்கும் அது போல் நடக்கும். அப்பத்தா போல நல்லா இருப்பீங்க. வேண்டியதை நினைச்சு பாருங்க. ஐயா, பொட்டி அடிக்க பழக போறீங்களா? அங்க போய் என்ன பழகிக்க போறீங்க? எல்லாமே பெட்டி அடியில இருக்கும். இது வரவு செலவு நோட்டு. நம்ம செட்டியார் சொல்லிருப்பாங்க, செட்டியார் கணக்கு கெட்டியா இருக்கும். கெட்டினா சரியான கணக்கு. இந்த நோட்டு எடுத்து பார்த்து எப்ப எடுத்து பார்த்தாலும் இந்த வரவு செலவு நோட்டு சரியான கணக்கெல்லாம் பார்க்கும். சரி, நீங்க பொட்டி அடி பார்க்க போனா ஆட்சிமார்கள் எல்லாம் வீட்டுல இருந்தாங்கல்ல, அவங்க பெருமையை சொல்லுங்க. பாத்துக்கிட்டாங்க, அப்பத்த ஆயாலாம் வீட்டை பாத்துக்கிட்டாங்க. மோர் வித்து கூட வெள்ளி கவசம் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப அந்த காலத்துல யாரும் கடல் கடந்து போக மாட்டாங்க. இப்ப போறோம் எல்லாரும் கடல் கடந்து. சரி சொல்லுங்க. அந்த காலத்துல பொட்டி அடினா துர்நார பூசிட்டு ஒரு ட்ரங்கு பொட்டியை தூக்கிட்டு பாய்மர கப்பல் எந்த திசையில போகுதோ அந்த திசையில போவாங்க. அங்க போய் இந்த வட்டி தொழில் எல்லாம் பழகிக்கிறது. வருஷ கடையை இருக்கும், 100 கடைகள் இருக்கும். சொல்லுங்க. பாய்மர கப்பல்ல போவாங்க. பினாங்கு, மலேசியா, கொழும்பு எல்லா இடத்துக்கும் போவாங்க. அப்படித்தான் வட்டி தொழில் பண்ணி அங்க இருந்து தேக்கு மரங்களை வாங்கி கப்பல்ல கட்டி விட்டுருவாங்க. அது ராமேஸ்வரம், அங்க எல்லாம் வந்து மூணா ஆனா பேனாரூனா. அப்படித்தான் நம்ம வீடுகள்லாம் முதல் தடவை கொண்டு விக்க போயிட்டு முதல் வளவு கட்டுவாங்க. முதல் தடவை கொண்டு விக்க போயிட்டு முதல் வளவு கட்டுவாங்க. 2வது தடவை கொண்டு விக்க போயிட்டு 2வது வளவு கட்டுவாங்க. அப்படித்தான் நம்ம செட்டிநாடு வீடுகள்லாம் தேக்குல அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு.
இந்த பொட்டியடி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை அடிக்க கொண்டு போறோம். கொண்டு போறோம். பொட்டியடியும் ருத்ராட்சியும் இந்த அங்கவஸ்திரமும் நம்ம நகரத்தாரோட பிறந்தது. இந்த பொட்டியடியும் அங்கவஸ்திரமும் ருத்ராட்சமும் இன்னைய வரைக்கும் நம்ம நகரத்தாரோட பிறந்தது. ஆனா இது வரைக்கும் பிள்ளையார் நோவு மட்டும் என்ன A to Z எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான். பிள்ளையார் நோவு மட்டும் எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான். உங்களை அழகா கூட்டிட்டு வந்தது இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? கொஞ்சமா தெரிஞ்சுங்க. அடுத்த இதுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். எஸ்டர் கவுண்டர்லேருந்து பேசுறோம். மத்தியில் நடந்துட்டு இருக்கு. பேரையும் ஃபோன் நம்பரையும் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இன்னொரு அரை மணி நேரம் எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட் கிளாஸ் கொடுப்பாங்க. மரியாதை செய்யப்படுகிறது. கடையில் சுழி முனை கவடமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணில் நாட்டு பாம்பின் நாவிலுணர்ந்தலியதனில் கூடிய சபை பின்னெது மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூலில கடலை காலாயிடும் காட்டி ஷண்முகதூலம் சதுர்முக சூட்சம் என் முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்ல மனோலயம் தேகிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தியன் செவியில் எல்லை இல்லா ஆனந்தமளித்து அல்லல் கலைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய பழுக்க பாலால் கண்ணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலத்துடன் கூட்டி அஞ்சு அகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலைய தந்தனையாண்ட வித்தக விநாயக விரை கரல் சரணே வித்தக விநாயக விரை கரல் சரணே. நன்றி. எழிற்குவளை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம்
இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழை இறைவி நிறம் நல்ல பவளம் கள்ளிருக்கும் ரோஜா பூ கன்னங்கள் அல்லியில் கடைந்ததோர் 2 கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் அல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேலூர் பூவையும் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவளுணருளாலே வரும் துயரை போக்கியொரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி எழிற்குவளை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழை இறைவி நிறம் நல்ல பவளம் கள்ளிருக்கும் ரோஜா பூ கன்னங்கள் அல்லியில் கடைந்ததோர் 2 கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் அல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேலூர் பூவையும் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவளுணருளாலே வரும் துயரை போக்கியொரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरशान्तनवं पुनरेवाभ्यभाषत श्रीयुधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तः कं कमज्जन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्म सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवम् अनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन्नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन्नित्यं सर्वदुःखातिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महत्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवेरच्चेन रसदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं व्यपरायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलम् दैवतं देवतानां च भूतानां यो व्ययप्तिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते
विष्णुर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये विष्णुर्नाम्नां सहस्रस्य वेदव्यासो महामुनिः छन्दोनुष्टुप् तथा देवो भगवान् देवकीसुतः अमृतांशूद्भवो बीजं शक्तिर्देवकीनन्दनः त्रिसामाहृदयं तस्य शान्त्यत्ते विनियुज्यते विष्णुं जिष्णुं महाविष्णुं प्रभविष्णुं महेश्वरम् अनेकरूपदैत्यान्तं नमामि पुरुषोत्तमम् என்றொரு தேசம் அங்கு செந்தில்லாண்டவர் வாசம் செந்தூர் என்றொரு தேசம் அங்கு செந்தில்லாண்டவர் வாசம் உப்பு இல்லை என சொல்லும்படி உலகை அவன் காத்தபடி நின்றான் ஏனை கொண்டான் வேலுண்டு வினையில்லை முருகா வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா வேலுண்டு வினையில்லை முருகா வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா பக்தர்கள் மீதுதான் பாசம் பணிய பாவங்களாகிடும் நாசம் பக்தர்கள் மீதுதான் பாசம் பணிய பாவங்களாகிடும் நாசம் அந்த தேவர்கள் துயர் போக்க சூரனை வதம் செய்த காலன் பேரும் வீரன் வேலுண்டு வினையில்லை முருகா வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா வேலுண்டு வினையில்லை முருகா வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா ஆதிசங்கர நோய் தீர்த்தார் அவர் பாடிய புஜங்கம் கேட்டார் ஆதிசங்கர நோய் தீர்த்தார் அவர் பாடிய புஜங்கம் கேட்டார் பன்னீர் இலை கொண்டு தருகின்ற விபூதி அணிந்திட்டார் போதும் நோய் போகும் வேலுண்டு வினையில்லை முருகா வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா வேலுண்டு வினையில்லை முருகா வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா குழந்தை வடிவிலே வந்தார் குமர குருபரன் வாய் பேச செய்தார் குழந்தை வடிவிலே வந்தார் குமர குருபரன் வாய் பேச செய்தார் அந்த கடிவெண்பா அவர் பாட தமிழ் தந்து அருள் செய்து நின்றார் உள்ளம் மகிழ்ந்தார் வேலுண்டு வினையில்லை முருகா வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா வேலுண்டு வினையில்லை முருகா வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா சஷ்டியில் விரதம் இருந்து அவன் சன்னதி வந்து தொழுது சஷ்டியில் விரதம் இருந்து அவன் சன்னதி வந்து தொழுது பிள்ளை வரம் கேட்டான் வடிவேலன் பிள்ளையாய் வந்து பிறப்பான் இன்பம் நினைப்பான் முருகா வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா வேலுண்டு வினையில்லை முருகா வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா ஓமெனும் பிரணவ வடிவம் எங்கள் ஓராறு முகனில் இல்லம் ஓமெனும் பிரணவ வடிவம் எங்கள் ஓராறு முகனில் இல்லம் மலை ஏறும் சுமை கொடுக்காமல் தரையீது நின்றபடி அருள்வார் வீணை களைவார் வேலுண்டு வினையில்லை முருகா வண்ண மயிலுண்டு பயமில்லை வேலுண்டு வினையில்லை முருகா